என்கிட்ட சொல்லல. மாமா அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டாரா? இல்லம்மா, பாவம். கூட்டம் கலாட்டா, ஒருத்தன் பாட்டில் எடுத்து எரிஞ்சு. மீனா, நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன். இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வா. பாத்து. மாமா மாமா மாமா. என்னம்மா இந்த ராத்திரி நேரத்துல வந்திருக்க? இந்தாங்க மருந்து போட்டுக்குங்க. வேண்டாம்மா, நானே மருந்து போட்டுக்கிட்டேன். உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். வா. அம்மா வாசப்படிக்கிட்டே நிக்கிறாங்க, நானே போய்க்கிறேன். போமா. அண்ணே, உன்னை விட வயசுல பெரியவனா இப்படி தோல்ல கை போட்டு பேசிட்டு வர்றிய 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? நேரம் தாயா. எங்க தாத்தா சாக கிடக்குன்னு எனக்கு கருதா சொல்லிச்சு. ஏகப்பட்ட சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற சந்தோஷத்துல ஊருக்கு போனேன். எவ்வளவு நேரம்? இவ்வளவா? அவ்வளவு கடன். ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சுட்டு மண்டைய போட்டாரு. கடன்காரங்க என்ன முடிச்சுட்டாங்க. தப்பிச்சா போதும்னு உங்ககிட்ட வந்திருக்கேன் தம்பி. எதுக்கு கடனை நாடைக்குவா? அதுக்கு எவனாவது இழிச்சவனா பாரு. மறுபடியும் ராதாமா வீட்டுல என்ன வேலைக்கு சேர்த்து விட்டுருங்க தம்பி. அடடே, இருந்த வேலையை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டியா? வேற ஆளை சேர்த்தாச்சே. அப்ப எங்கது? கவலைப்படாத, இவ்வளவு பெரிய ஊட்டில உனக்கு. மாமா, என்ன மீனா? இந்த சட்டையை போட்டுக்குங்க மாமா. ஐயோ, இந்த சட்டையெல்லாம் வேண்டாம்மா, போமா. எப்ப பார்த்தாலும் ஒரே சட்டையே போட்டுட்டு இருக்கீங்க. என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு சட்டை தானே. நாளையில இருந்து நான் கவுன் போட்டுக்கிட்டுமா? இப்ப என் கூட பேசுவியா? இப்ப எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? ஆஹா, எவ்வளவு அழகா இருக்கமா. மீனா, உங்க அம்மா கூப்பிடுறாங்க, போ. ஏய் மீனா, வா. இந்த சட்டை உங்களுக்கு எப்படி கிடைச்சது? மீனா தான் கொடுத்துச்சு. மீனா கொடுத்தா நீங்க போட்டுக்கிறதா? முதல்ல அந்த சட்டையை கைட்டு கொடுங்க. அவ கொடுத்தாலும் இவர் போட்டுக்கிட்டாராம். சின்ன குழந்தை ஏதோ அறிவு கட்டத்தனமா செஞ்சா உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? ஏய், முதல்ல அதை வாங்கிட்டு வாடி. போமா, நீ ரொம்ப மோசம். பாவம், அந்த அங்கிள திட்டிட்ட. மீனா, இனிமே என்ன கேட்காம பீரோவை திறந்தா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். எப்ப பார்த்தாலும் அந்த அங்கிள் பாவம் ஒரே சட்டையே போட்டுட்டு இருக்காரு. அதனாலதான் கொடுத்தேன். அதுக்காக அப்பா சட்டையை எடுத்து கொடுக்கறது? இத பாருமா, நான் உனக்கு பணம் தரேன். நீ கடைக்கு போய் நாளைக்கு புது சட்டையை வாங்கி கொடுத்துரு. என்ன பராம்போ, இதுக்கா வேலையை விட்டு போகணுங்கிற? இல்ல சிங்காரம், இனிமே நாங்க வேலை பாக்குறது நல்லா இருக்காது. மீனா சந்தோஷப்படுமேங்கிறதுக்காக தான் அந்த சட்டையை நான் போட்டுக்கிட்டேன். ஆனா அதுக்காக ராதா இப்படி கோவப்படுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த மாதிரி சின்ன விஷயங்களை பெருசுப்படுத்துறவங்க நாளைக்கு ஏதாவது சூழ்நிலையில அவங்களே என்ன வேலையை விட்டு போன்னு சொல்றதுக்கு முன்னாடி நானே போயிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்படி விவரம் புரியா? நீ ஒரு பழைய சட்டையை போட்டதுக்காக ராதா உன் மேல வருத்தப்படல. அது ராதாவுடைய புருஷன் சட்டை. அவனைத்தான் பாதுகாக்க முடியாம பாதிலே பறி கொடுத்துட்டு இப்படி பட்டமரமா நிக்குது. அவனை ஞாபகப்பட்ட சட்டையாவது பாதுகாக்கணும்னு ராதா நினைச்சிருக்கலாம் இல்லையா? உனக்கு தெரியாது ராமு, அவங்களுடைய வாழ்க்கை சாதாரணமா மறக்கக்கூடியது இல்ல. என்ன தேடுறீங்க? ரெட்டை வாழைப்பழம் இருக்கா? இல்லைங்க. என்ன சார் தர? ரெட்டை வாழைப்பழம் இருக்கா? இல்ல, நேத்து வந்தா கிடைச்சிருக்கேன். நான் கூட நேத்து சாப்பிட்டேன். இன்னைக்கு இருக்காயா? இன்னைக்கு இல்ல சார், நாளைக்கு வாங்க தரேன். இந்த கடையில ஒரே ஒரு சீத்தாப்பழம் தான் இருக்கா? இதோ நிறைய இருக்க. நான் உன் மூஞ்சி சொன்னேன். யோ, கையடியா. ஏன் நான் என்ன குஷ்டரோகியா? கிடையாது, போய் இதை சொல்றதா கடை வச்சிருக்கேன். அடி மூஞ்சி மோர கட்டி. வாங்க சார். என்ன எல்லா கடையிலுமே ரெட்டை வாழைப்பழமே கேட்டு வர்றீங்க? என்ன விசேஷம்? ரெட்டை வாழைப்பழம் சாப்பிட்டா ரெட்டை குழந்தை பிறக்குமா? 3 வாழைப்பழம் சாப்பிட்டா 3 குழந்தை பிறக்குமா? அதை நீங்க சாப்பிடுங்க. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. உங்க பாட்டி கொடுங்க. ரெட்டை வாழைப்பழம் இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன விலை? 20 ரூபா. வாழைப்பழத்துக்கு 20 ரூபாயா? எங்க இங்க உள்ள எந்த கடையிலயாவது வாங்கி அந்த காமி, நான் உனக்கு 40 ரூபா தரேன். ஏயா, ரெட்டை வாழைப்பழம் கிடைக்காதுங்கிற தைரியத்தினால இந்த வேலை சொல்லிட்டு இருக்க? ஆமையா, அதுக்காகத்தான் பந்தயமே கட்டினேன். இங்க பாருங்க ஐயா, நீங்க எல்லாம் சாட்சி. இந்த ஆளு இந்த இடத்திலேயே ரெட்டை வாழைப்பழம் கொண்டாந்தா நான் 40 ரூபா தரேன். பேச்சு மாற மாட்டியே? சத்தியமா? நிஜமா? கூப்பிடுறானே. இந்தா, என்னது? ரெட்டை வாழைப்பழம் 40 ரூபா விடு. ஒரு தமாசுக்கு பாருங்க, பேச்ச மாத்திரம். சொன்னல குடியா. ஆமாயா குடியா. கொடுக்க போறியா இல்லையா? 40 ரூபாய்க்கா 90 ரூபா சொல்ற பிச்சையா? அடிப்பா. இந்தாயா, என்கிட்ட வாய மாத்திர. என்னடா கேளட்டா, பட. என்ன? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சீக்கிரம்டா. எங்க போறேன்னு சொல்ற? ராதா இப்ப ஷாப்பிங் போற நேரம். ஏன் பார்சல் தூக்க போறியா? இடிச்சேன்னா தனியா பார்த்து பேசலாம் தான். டேய் நில்றா.
நீ அந்த பொண்ணு முன்னாடி சும்மா சும்மா சுத்திக்கிட்டு இருந்த காரியம் கை கூடாது. பேசாம நான் சொல்றபடி செய். என்ன செய்யுங்கிற சொல்லு. நேர ஹாஸ்டலுக்கு போ. போய் அந்த பொண்ணு ரூம்ல நுழைஞ்சு கதவை சாத்து. ராதாவை கட்டி புடிச்சிட்டு இச்சின்னு ஒரு முத்தம் கொடுத்துரு. கொடுத்தா அப்புறம் டூ எடுத்தா. ஓகே. வெளியே போறியா? வாடகை கூப்பிட்டுமா? அதுக்கெல்லாம் நான் பயந்துருந்தா இவ்வளவு தூரம் உள்ள வந்திருக்கவே மாட்டேன். இந்த பூ உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். இதை நீ வாங்கிட்டேன்னா சந்தோஷமா போயிடுவேன். வாங்க முடியாது. தேங்க்யூ. ஹலோ, வழி விடுறீங்களா? ஹலோ ஹலோ. அவளை விடாதீங்க. தேங்க்யூ. எங்கடி கண்ணத்துல காயத்தை காணும்? சொல்லிடு சொல்லிடு. அடிக்கிறான் அடிக்கிறான். அன்னைக்கு என்ன ஏமாத்தி 40 ரூபா வாங்கினேன்ல, இப்ப பாரு உன்னை கீழே விழ வச்சு ஆஸ்பத்திரியில 40 நாள் படுக்க வைக்கிறேன். என்ன கேனப்பையன் நினைச்சியா? என்ன கீழே விழ வைக்கிறதுக்காக நீ வாழைப்பழ தோலை போடும்போது கவனிச்சேன்டா. உன்னை போல எத்தனை பேரை பார்த்திருக்கேன். படுவா ரொட்டி தட்டி போடுவேன். அடுத்த தடவை 100 ரூபாய்க்கு வெயிட்டு வைக்கிறமா? ஐயோ வேண்டாங்க, தோலை எடுத்து உள்ள போடு. உத்தரவுங்க. டேய் ராஜா, என்னடா நான் சொன்னதெல்லாம் செஞ்சியா? நீ சொன்ன மாதிரியே நேரா ஹாஸ்டலுக்கு போனேன். போய் அவ ரூமுக்குள்ள நுழைஞ்சு தமால்னு கதவை சாத்தி ரூமுக்குள்ள ராதா மட்டும் தனியா இருந்தா. அப்புறம் நேரா கிட்ட போனேன். போய் சக்கன் தலையில வச்சு. தலையில வச்சியா? முத்தத்தை எப்படி தலையில வச்சா? முத்தம் இல்லடா, பூவு. டேய் பின்ன என்னடா, அந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுத்து சொன்னா நீ பூ கொடுத்து வந்திருக்க. நீ என்ன பூக்காரனா? ஊட்டில பூ கிடைக்காதா? அது இல்லடா, ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி முத்தம் கொடுக்கறது தப்பு. நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இந்த ஜென்மத்துல உனக்கு காதலே கிடையாது. அடுத்த ஜென்மத்திலையும் ராதா தான் நான் காதலிப்பேன். சரி விடு விடு, அடிப்படையில இருந்து வருவான். என்னடா சொல்ற? காதல் விஷயத்துல ஒரு பொண்ணுக்கு என்னென்ன பிடிக்குங்கிறத வாங்கி கொடுத்தா நம்ம வழிக்கு வந்துருவா. டேய், ராதாக்கு என்னென்ன பிடிக்குங்கிறத நாம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? ஐயாட்ட விட்டு கில்லி மாதிரி கண்டுபிடிச்சிடறேன். ஏய் ராதா, ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? நம்ம கீதாவை பத்தி தான். ஓகே ஓகே, நானே ஒத்துக்கிறேன். ரொம்ப தான் அழட்டிக்கிறியே. இதுல என்னடி பெரிய சஸ்பென்ஸ் வேண்டி இருக்கு? எனக்கு இப்போ ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் பேர் ரவி. நல்லா செலவு பண்ணுவாரு. அதெல்லாம் தப்பு இல்லையா? இதுல என்னடி பெரிய தப்பு? என்னமோ மூச்சு நின்னு போயிடுற மாதிரி பேசுற. உனக்கு ஏற்கனவே 3 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இதுல 2 பேரை நீயே சின்சியரா லவ் பண்ற. இப்ப புதுசா ரவின்னு ஒருத்த. யாரத்தான் கல்யாணம் பண்ணிக்க போற? யாரையும் இல்ல. வீட்டுல யார கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களோ அவருக்கு தான் கழுத்தை நீட்டுவேன். அப்புறம் ஏண்டி அவன் பின்னாடி சுத்துற? பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியது தானே? எனக்கு அதான் பிடிக்கும். ஏண்டி அவகிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? என்ன பத்தியே பேசிட்டு இருக்கீங்கல்ல, உங்கள யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு பாப்போமா? ஓ எஸ், முதல்ல நீயே ஆரம்பிச்சீங்க. சொல்லிடுவேன். ஓகே சொல்றேன். எனக்கு ட்ரெஸ்ஸ பொறுத்த வரைக்கும் பிளாக் கலர். சாப்பிடுற ஐட்டத்துல மசாலா தோசை, குலோப் ஜாமுன், ஐஸ்கிரீம். புக்ஸ் ரீடிங்ல துப்பறியும் நாவல், ஸ்போர்ட்ஸ்ல வாலிபால். இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கவே பிடிக்காது. ராதாவுக்கு என்ன பிடிக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டு வந்த எனக்கு, அவ எந்த ஹோட்டலுக்கு வருவா, எப்ப வருவான்னு எனக்கு தெரியாதா? இப்ப பாரு, டான்னு வர போறா. டான் தானா? அந்த கருப்பு பாவாடையை நான் செட்டப் பண்ணப்பேன். டேய், நான் சொன்னதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டியா? எல்லாம் செட்டப் பண்ணியாச்சு. வேற கிட்ட சொன்னது குலாப் ஜாம், மசால் தோசை, கையில துப்பறியும் நாவல். போட்டிருக்கிறது அவளுக்கு பிடிச்ச சட்டை. அசத்திருவோம். இது மட்டும் சக்சஸ் ஆனா எனக்கு என்ன வாங்கி கொடுக்க போற? என்ன வேணும்? அந்த பஸ் ஸ்டாண்ட் விலைக்கு வாங்கி கொடுத்துறியா? அதெல்லாம் கடைசியில பேசிக்குவோம். ஓகே. வர்றாளுங்க வர்றாளுங்க வர்றாளுங்க, அசத்திரணும். புரியுதா? பக்கத்து சேர்ல உட்காரு. போடா.
ஏய், ஐயா. உனக்கு எப்படி கல்யாணம் அரஞ்சன பாரு. என்னது நாங்க இப்பதானே வந்தோம், இன்னும் நாங்க ஆர்டர் கொடுப்பே இல்லையே. உங்களுக்காக ஆர்டர் பண்ணிருக்காங்க மேடம். யார்? நான் தான் ஆர்டர் பண்ணேன். நான்சென்ஸ். யார் அதை கோச்சிக்கிறேன்? உனக்கு என்னடி? ஹாய். அங்க போறது யாரு? சிவகாமியா? சிங்காரம். என்னது? இல்ல இல்ல இல்ல, சிவகாமி தான். எங்க போயிட்டு வர? லெட்டர் கொடுக்க போறேன். லெட்டர் கொடுக்க போறியா? லெட்டரை போஸ்ட் பாக்ஸ்ல போட போறேன். சிவகாமி கொஞ்சம் நில்லு. ஆமா, உன்னை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கே. என்ன சந்தேகம்? எப்பவும் சேலை கட்டுற சிவகாமி சுடிதார் போட்டிருக்கேன்னு தான். நீங்க இப்படி கேலி செய்வீங்கன்னு தான் நான் உங்களை பார்க்காமலே நிக்கிறேன். நல்ல பொண்ணு நீ. நான் தொட்டது ஏன் இப்படி நெளியற? இல்ல, நீங்க தொட்டது ஆம்பளை தொட்ட. கையை எடுத்துறவா? வேண்டாம் வேண்டாம், அப்படியே வச்சுக்கங்க, சுகமா இருக்கு. குறும்புக்காரி. என்னடா அது பதில் லெட்டரா? கூப்பிட்டியா? என்னப்பா? என்ன பாவா? என்னடா ஆச்சு உனக்கு? நான் தான்டா ராஜா. ராஜா, என் வாழ்க்கையில முதல்ல என்னையும் ஒரு பொண்ணு தொட்ட சுகத்துல என்னையே நான் மறந்தேன். என் நினைவே நான் இழந்தேன். வானத்துல சிறகடிச்சு பறந்துகிட்டு இருக்கேன். நான் உன்னை லெட்டர் தானே கொடுக்க சொன்னேன். யார் கை? இவர் தான் சார் நான் சொன்ன ஆளு. யார் நீ? எதுக்காக ஏன் சார் கத்துறீங்க? கத்துறனா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இங்க இருக்கு, பாக்கலாம்னு வந்தேன். இதுல என்ன தப்பு? என்ன மேடம்? அந்த பொண்ணு கிட்ட கேட்டா இவர் தெரியாதுன்னு சொல்றா சார். இவர் தான் சார் அவ பின்னால சுத்திட்டு இருக்காரு. அன்னைக்கு கூட நான் இல்லாத நேரத்துல உள்ள நுழைஞ்சு அந்த பொண்ணுக்கு பூ கொடுத்துட்டு போயிருக்காரு சார். ஆமா. இனிமே இந்த பக்கமே வராதபடி கண்டிச்சு அனுப்புங்க சார். எஸ் மேடம். வாயா. அதிகமா பேசினா முட்டிக்கு முட்டி தட்டிடுவான். ரைட் சார், ரொம்ப தேங்க்ஸ். நீங்க புறப்படுங்க. என்ன எங்களை போக சொல்ற? நீ போயா? சார், நான் ஹாஸ்டலுக்குள்ளதான் வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப நான் வெளியே நிக்கிறேன். என்ன நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. போயிடுவாங்க. வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்க. அதானே அங்க பாருங்க சார், அந்த ரோஸ் ட்ரெஸ் அதான் நம்ம செலக்ஷன். எப்படி வரேன்? பாரு, உன்னை பார்த்து இந்த லெட்டர் கொடுக்கலாம் தான் வந்தேன். அதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு. படி. சார், என் வேலை முடிஞ்சு போச்சு. நீங்க ஏன் தண்டமா நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க என் பின்னாடி. அதிக பிரச்சனை தரமா பேசிட்டு போறானே இவன். கவுண்டர்